இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2026ல ஒரு நியூ ஏசி வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஓடுற ஏசி. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஏசியில் வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து இது வரைக்கும் நமக்கு வந்தது கிடையாது. இயர்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஏசியில் வந்து பண்ணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நியூ ஏசி வந்து வாங்கும் பொழுது குறைஞ்சது 10 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டீசெண்டாக ஓடிட்டு இருக்கணும். இது என்னன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு ஏசியை வந்து சூஸ் பண்ணணும். அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே பிரதர், நான் ஒரு ஏசியை பார்த்து எப்படி வாங்குறது? ஒன்றும் இல்லைங்க, ரொம்பவும் சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏசி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்கள் ரூமோட சைஸ் எவ்வளோ, இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது. அதாவது 100லேருந்து 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா 1 டன் ஏசியே போதுமானது தான். அதுவே 120லேருந்து 180 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து 1.5 டன்னே வந்து போதுமானது தான். அதாவது 180லேருந்து 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதுக்குன்னா உங்களுக்கு வந்து 2 டன் ஏசி வந்து தேவைப்படும். அப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மாற்றி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். உங்களோட காசு போகும். அது மாதிரி மாதம் மாதம் கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா எகிரி போயிடும். அதனால உங்கள் ரூம் சைஸை வந்து கரெக்டாக அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஏசியே வாங்க போகணும். சரி, நான் இப்போ ரூமை அளந்துக்கிட்டேன், இப்போ நான் வந்து ஒரு ஷாப்புக்கு போகணும். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய்க்கிங்க. பிரபலமான கடைகள் என்னென்ன இருக்குது? சத்யா இருக்குது, வசந்தனுக்கோ இருக்குது, டார்லிங் இருக்குது, புண்ணியமூர்த்தி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கடைகள் சொல்லிட்டு போகலாம். இதில் ஏதாவது ஒரு கடையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. உள்ளே போயிட்டு ஏசி பார்ப்பீங்க. ஏசி பார்க்கும்போது ரெண்டாவது நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த இயர், அதாவது 2026 மாடல் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள 2025 2024 மாடலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் என்ன ப்ரோ, அது எப்படி கடையில் வந்து 2025 மாடல்லாம் வச்சுருப்பாங்க? அதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்களே. வச்சுருப்பாங்க, ஒரு சில கடைகள்லாம் இருக்கும். அதை நம்ம தெரியாமல் வாங்கிடுவாங்க. ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதெல்லாம் வாங்கிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிட்டு 2026 to 2027 அதுலேயே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து சூப்பராகவே கிடைக்குங்க. மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ISEER. இது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். என்னன்னா, நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளோ வரணும்னு சொல்லி நிர்ணயம் பண்ணக்கூடியது வந்து இந்த ISEER அப்படின்றது. அதாவது இதை பொறுத்தளவு நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, 4க்கு மேலே இருக்கணும், இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் பில் அப்படின்றது வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு நான் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3.56 சம்திங் தான் நம்மள்கிட்ட உள்ள ஏசிலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் கரண்ட் பில் வந்து ரொம்பவும் அதிகமாலாம் இல்லை, ஓரளவு நார்மலாக தான் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ISEER வந்து 4க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து BEE ரேட்டிங்ஸ். இந்த ரேட்டிங்ஸை பொறுத்தளவு 3 ஸ்டார்ன்னு இருக்குது, 5 ஸ்டார் இருக்குது. இதை வந்து நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, அப்பப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து 3 ஸ்டார் ஏசியை வாங்கிக்கிறது வந்து பெட்டர் சாய்ஸ். இல்லை, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 hours வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஏசி ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த 5 ஸ்டார் ஏசியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த அளவு 3 ஸ்டார் அப்படின்றது பெட்டர் தாங்க. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் நான், 5 ஸ்டார் மேக்ஸிமம் யாரும் வாங்க மாட்டாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இடையில வந்து நம்பரை விட்டுவிட்டேன், அதனால் 5வது தான் வந்துடுறேன் நான். 5வது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஏசி 100% காப்பர் காயில் தான் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து மிக்சிங் வரும். அந்த மாதிரி மிக்சிங் வரப்ப அந்த ஏசி வந்து நமக்கு லாங் டேர்ம் வரைக்கும் நம்மளால் வந்து ஜேர்னி பண்ண முடியாது. இடையிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஹீட் ஆகும், அது ஒரு சில பிரச்சனைகளால் ஏசியவே தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களோட ஏசி காயில் வந்து 100% வந்து காப்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. காப்பரில் கொடுத்துருக்க ஏசியை வாங்கினோம்னா என்ன ப்ரோ நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கூலிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ரொம்பவும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி லாங் லைஃப் வந்து இந்த ஏசி வந்து உங்கள் கூட ட்ராவல் ஆகும். குறைஞ்சது 15 வருஷம் வரைக்கும் உங்கள் ஏசி வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நீட்டாக ஓடிட்டு இருக்கும் இந்த காப்பர் காயில் 100% நீங்கள் வாங்கினீங்கன்னா. 6வது பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட், இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏசி வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஏசிக்கு கேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா R32 அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் உள்ள ஏசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, நான் உண்மையை சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நான். நம்ம வீட்டில் உள்ள ஏசி ஒன்று இருக்குது. அந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல வாங்கி 8 வருஷம் ஆகுதுன்னு. 8 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை தான் வந்து இந்த கேஸ் வந்து R32 அப்படின்ற கேஸ் வந்து நாங்கள் ஏற்றணும். அது வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து புரிஞ்சு விட்டு போயிட்டார் அந்த இதை சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய பிரச்சனை, அது தனியாக நம்ம பேசுவோம், அது இதை குழப்பிக்க வேணாம் நம்ம.
அதனால் நீங்கள் வந்து ஒரு R32 கேஸ் உள்ள ஏசி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குங்க. உண்மையில சொல்கிறேன், கூலிங்காக இருக்கட்டும், லாங் லைஃப் வரைக்கும் நீங்கள் அந்த கேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது இந்த R32 கேஸை பொறுத்தளவு. 7வது பாயிண்ட், உங்களோட கம்ப்ரஸருக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் யார் வாரண்டி கொடுக்குறா அப்படின்றத பாருங்கள். அந்த மாதிரி வாரண்டி கொடுக்குற பிராண்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. 8வது பாயிண்ட், இது வந்து என்னன்னா உங்கள் ஏசி வந்து நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது. ஏன்னா சர்வீஸை பொறுத்தளவு நான்லாம் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அதனால வந்து உங்களோட நியர்பையில் சர்வீஸுக்கு வந்து யார் கரெக்டான ஆள் இருக்காங்க, எந்த பிராண்ட் வந்து சரியாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஏசியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. மோஸ்ட்லி 1 இயர் வரைக்கும் அந்த ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்றது கம்பெனிலேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ப்ரைவேட்லேருந்து ஆள் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஆள் கூப்பிடும் பொழுது நீங்கள் வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனாக பார்த்து அவங்கள வந்து பிடிச்சி வச்சுக்கிங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 500 1000 கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல டெக்னீஷியனாக வந்து நீங்கள் வச்சுக்கிங்க. ஏசியை பொறுத்தளவு நான் சொல்கிறேன். 9th பாயிண்ட், எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் வந்து நான் இன்வெர்டர் ஏசி வாங்குறதா இல்லை இன்வெர்டர் ஏசி வாங்குறதா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கும். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெர்டரில் வாங்கணும் அப்படின்னா அந்த பிசிபி போர்டோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்டு, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன். ஆமாங்க, அவங்க சொல்கிற மாதிரி பிசிபி போர்டெல்லாம் போச்சுன்னா குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அவங்க சொல்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது டெக்னீஷியன் சொல்கிறத பொறுத்தளவு எந்த மாற்றமும் கிடையாது. ஏசியை பொறுத்தளவு நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் இன்வெர்டர் ஏசி தான் வந்து நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட வந்து நம்ம ரிலேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மாற்றத்துக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம கடையில் வந்து இன்வெர்டர் ஏசி ஒன்று போட்டேன். ஆனால் இன்வெர்டர் ஏசியும் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வந்தது கிடையாது. அப்போ நான் டெக்னீஷியன்ட்ட வந்து நான் கேட்குறேன், ஏன்னா இன்வெர்டர் ஏசியுமே நல்லா தானே இருக்குது, எனக்கு 2 வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்டப்ப அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சார் இன்வெர்டர் ஏசியை பொறுத்தளவு 2 பிசிபி போர்டு வரும், அவ்வளோ சீக்கிரம் வந்து மதர் போர்டு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அப்படின்றப்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து பிசிபி வந்து அடி வாங்காது சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்காக தான் சார் நாங்கள் வந்து ஸ்டெபிலைசர் வைக்க சொல்கிறது. ஸ்டெபிலைசர் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வந்து செக்யூராக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக வந்து ப்ராப்ளம்லாம் வராது சார், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆக நான் யூஸ் பண்ணதில் வந்து நான் இன்வெர்ட்டரும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதே மாதிரி இன்வெர்ட்டரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த அளவு நல்லா தான் இருக்குது, குறைகள் இல்லை. 10வது பாயிண்ட், ப்ரோ நான் ஏசி வாங்கணும் முடிவு பண்ணிட்டா எந்த பிராண்டை சூஸ் பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். நான் கண்ணை மூடிட்டு சொல்கிறேன், ஓஜென்டல் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, எந்த டெக்னீஷியன்ட்ட வேணாலும் போய் கேளுங்க, ஓஜென்டல் நல்ல கம்பெனியா அப்படின்னு. ஓஜென்டல் தான் ஏசிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1. ஏன்னா நாங்கள் வந்து ஓஜென்டல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஷோரூம்குள்ளே போய் நீங்கள் ஏசி வாங்குறீங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஷோரூம்குள்ளே போய் நம்ம ஏசி வாங்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு கடையில், இன்னொரு கடைகளில் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம போய் ஒரு ஏசி வாங்கும் பொழுது நம்ம என்ன ஏசி வாங்கணும்னு முடிவு பண்ணுறது வந்து அந்த கடைக்காரவங்கள தான் இருக்குது 99%. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி டிரைவர்னு ஒருத்தவங்க கடைக்கு வந்தாங்க. கடைக்கு வந்தப்போ அந்த அண்ணன் வாங்க போகிற ஏசி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஏசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன்னா ஓஜென்டல் நல்லாயிருக்கும், நீங்கள் அதை போய் பாருங்க அப்படின்னா போய் விசாரிச்சப்போ ஓஜென்டல் ரொம்பவும் வந்து ப்ரைஸ் கூட இருக்குது தம்பி ப்ளூ ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது, நான் எப்படி போய் ஓஜென்டலை வாங்குறது அப்படின்னு. ஆனால் ஓஜென்டல் நீங்கள் வந்து வாங்குங்கன்னு நான் சொல்லலை, ஒரு 4-5 இடம் விசாரிங்க, நீங்கள் விசாரித்து ஓஜென்டலை கம்பேர் பண்ணுங்க அப்படின்றப்ப அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக அலைஞ்ச இடத்துல எல்லா இடத்துலையும் நம்பர் 1 ஓஜென்டல் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அண்ணன் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு 10,000 ரூபா கூட போனாலும் பரவாயில்ல தம்பி, நான் ஓஜென்டல் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜென்டல் தான் எடுத்தாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம சேனலை பொறுத்தளவு ஒரு யூசர் யூஸ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து தான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ரிவ்யூ சொல்லுவோம். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கள் சர்க்கிளில் எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஓஜென்டலை வந்து ப்ரெஃபர் பண்ணுறேன். சரி ஓஜென்டலை விட்டுட்டா அடுத்து என்ன நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைக்கினை பொறுத்த அளவு என் தங்கச்சி வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, அதை தவிர பாக்கியபடி உங்களுக்கு வந்து கூலிங் சிஸ்டம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்ததில்லை. அது ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது, ப்ளூ ஸ்டார் எடுத்துக்கலாம். ப்ளூ ஸ்டாரை பொறுத்தளவு என்னன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அது வந்து ஒரு இந்தியன் மேக்கிங் அப்படின்றதுனால
உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே இருக்கும். அதாவது இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எதுவோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆனால் நான் இப்பயும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஓ ஜென்ரல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். 10 ரூபா கூட போனாலும் ஒரு ஜப்பான் கம்பெனி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடியது ஓ ஜென்ரல் தான் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. என்னடா அவன் ஓ ஜென்ரலை கூவிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓ ஜென்ரலை பற்றி எங்கேயுமே யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு ஷோரூம் வேணாலும் போங்க, ஓ ஜென்ரல் அப்படின்றது ஒரு ஓரமாக இருக்கும். அதை காமிக்கவே மாட்டாங்க யாருக்கும். நம்மளா அதாவது தெரிஞ்சிருந்து கேட்டால் தான் உண்டு. நமக்கா ஓ ஜென்ரல் இருக்கான்னு கேட்டால் அப்படி மொழி பிதுங்கும், ஆஹா இவன் விஷயத்தோடு வந்திருக்கான் போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த மாதிரி ஏசியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க, காசை பார்க்காதீங்க அப்படின்றதுக்காக தான். நம்ம சேனல் பார்த்த பிறகு சம்மருக்கு வந்து நீங்கள் கரெக்டான ஏசியை உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி ஓ ஜென்ரல் வந்து யாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிவ்யூவும் வந்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து வாங்க போகிறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த ஏசியே வாங்காதீங்க, இந்த ஏசி வந்து ரொம்ப மோசமான ஏசி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஏசி வாங்க போகிறவங்களுக்கு அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏசி வாங்கும்பொழுது அவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து ஒரு ஏசி வந்து அவங்களால வாங்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.